ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பி இதே மாதிரி வந்து கேக் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பண்ண கடைசி வந்து அந்த அவுட்லுக் அந்த ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ரெஃபரன்ஸ் பிக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோஸ் வந்து இதை பற்றி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கியிருந்திருப்பேன். ஸோ அதோட பாக்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். 1/2 கேஜி கேக்கு. ஸோ அந்த டின்னையுமே உள்ளே வச்சு பார்த்ததில் இது எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கடைக்கு போயிட்டு நம்ம இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு நம்ம சார்ட்டு, அப்புறமா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இந்த கம்மு, அப்புறமா அந்த நம்ம கட் பண்ணுறதுக்கான அந்த பிளேடு, ஷார்ட் கட் பண்ணுற பிளேட்ஸ் அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்க கஸ்டமர்ஸுமே என்கிட்ட வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த க்ரௌன், அப்புறமா அந்த ஹாப்பி பர்த்டே பெல்ட்டு எல்லாமே வாங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பிரிண்ட்டுமே நான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு மேலே வந்து கஸ்டமரோட ஃபோட்டோஸ், அதுக்கு கீழே வந்து அந்த ஐ லவ் யூ பாப்பா அப்படிங்கிற வேர்டிங்ஸ் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இதையுமே நம்ம வந்து பிரிண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டு, குட்டி குட்டியாக ஹார்ட்டின்ஸ் போட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் டோட்டலாக வந்து 2ஆ வந்து நான் வாங்கியிருந்தேன். சப்போஸ் நான் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது மாற்றி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லி நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன். ஆனால் நான் 2ஆ வாங்கினது ரொம்பவே நல்லதாக போச்சு. அது எதுக்கு அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இதை நீட்டாக தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தது. நான் ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கார்ட்போர்டில் வந்து ஒயிட் சார்ட் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட். சரி ஓகே இதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒயிட் சார்ட் வச்சு நான் வந்து அதே சைஸுக்கு வந்து அந்த நம்ம கார்ட்போர்ட் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கார்ட்போர்டை ஒட்டிக்கலாம். நம்ம பாக்ஸ் ஷேப்பில் வந்து கார்ட்போர்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சார்ட்டை வந்து ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கடையில் போய்ட்டு இந்த பஸ்ஸை, பெஃபிக்விக்கு, அப்புறமா வந்து நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற கம்மு, இந்த மாதிரி நிறைய பஸ்ஸை வச்சு ஒட்டி ஒட்டி பார்த்தேன் அந்த பாக்ஸை. கண்டிப்பாக அது நிற்கவே இல்லை, எனக்கு செட்டே ஆகலை. அப்புறம் ஸ்டாப்லர் வச்சு அடித்து பார்த்தா அதுவும் எனக்கு செட்டே ஆகலை. கடைசியாக நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, அந்த குட்டியாக ரோல் இருக்கும் செலோ டேப், அது ஒயிட் கலர் கண்ணாடி மாதிரி இருக்கிற செலோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி நேரத்தில் எனக்கு அதுதான் கை கொடுத்தது. நான் இந்த மாதிரி பெஃபிக்கால் ஒட்டினேன், பெஃபிக்விக் வாங்கி ஒட்டினேன். அது கூட எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து அது ஒட்டிட்டோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு இதாக எனக்கு வந்து தெரியல, சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. ஸோ அதனால் நான் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி செலோ டேப் வந்து சுற்றி ஒட்டிட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த யோசனை எனக்கு ஃபஸ்ட்டே தோணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வைக்கிற போர்டு இருக்கு இல்லையா, நம்ம கேக்குக்கு பண்ணுற போர்டு, ஸோ அந்த போர்டு தான் நான் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே பாப்பான்னு சொல்லி அதில் வேர்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த போர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் கிரவுண்ட் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன் போல், அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து நம்ம அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை சுற்றியுமே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேன். பட் இந்த கேக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த கேக் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு வந்து டெலிவரி வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இதை ஆல்ரெடி முந்தின நாளே பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிறனால அது வேஸ்ட் ஆயிரும். நான் ஃபாண்டன்ட் எல்லாமே ஹார்டின் ஷேப்பில் நிறைய கட் பண்ணி எல்லாமே எடுத்து நான் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் கஸ்டமர் வந்துட்டு நான் இன்றைக்கி கட் பண்ணல, இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம ஹோம்மேடாக பண்ணியிருக்கிறோம், நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதனால் அதை நாங்களே வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சண்டே அன்னைக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து கேக்குக்குள்ளேருந்து வர்ற மாதிரியும் வந்து கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து அந்த பழைய கேக்குக்குமே எனக்கு அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வேண்டாம், என் வீட்டில் பசங்களுமே வந்து பாப்பாவும் தம்பியும் கேக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் எடுத்திருக்கேன், அதனால் நீங்கள் அமௌண்ட்டு தர வேண்டாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகே கஸ்டமர் வந்து எனக்கு நான் மண்டே வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் வந்து ஸ்பீடாக வந்து சமையல் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சமையல் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளான். பட் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் ஈவினிங்கும் பண்ண முடியல. நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் பேக் பண்ணி வச்சுட்டு, ஸோ
மார்னிங் தான் நான் வந்து க்ரீமு அந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி 1 மணிக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணேன். கொஞ்சமே வந்து ஹரிபரியான ஒர்க்காக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கனுக்கு வந்து பிரியாணி மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு சைட் பை சைடு வந்து கிரேவியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து அந்த ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த கேக்கோட வீடியோஸே வந்து நிறைய இருக்கிறதுனால டைமிங் வந்து ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பிரியாணி வீடியோஸை வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி தாண்டிடுச்சு. ஸோ 10 மணிக்கு மேலே தான் நான் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வந்து பிள்ளைங்களுக்கு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். வந்து பிள்ளைங்கள மட்டும் தூங்க வச்சுட்டு கேக் மட்டும் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் மட்டும் துருவி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால என்னால் வீடியோவுமே வந்து அந்தளவுக்கு என்னால் எடுக்க முடியல ப்ராப்பராக. ஸோ நார்மலாக வந்து நான் சாக்லேட் ஸ்பாஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த வீடியோஸோட நான் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். விப்பிங் க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸுமே நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கேக்குக்குள்ளே வந்து ஸ்பாஞ்ச் அதே தான், ஒரு ஸ்பாஞ்சு, அப்புறமா க்ரீமு, அப்புறம் சாக்லேட் கனாஷ், அதுக்கப்புறமா திருப்பி ஸ்பாஞ்ச், இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். சாக்லேட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ அந்த புல்லிங் கேக் அந்த இது மாடல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து டார்க் ஃபேண்டாஸ்டி பிஸ்கெட்டோட டப்பா வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள டாப் மட்டும் ஒரு பகுதியை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பகுதியை செலட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் உள்ளேருந்து வர மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது கையில் வந்து பிடிக்கிறதுனால அப்படி இருக்கும், ஆனால் கேக்கில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்த மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கேக் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து பேக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்பவே ஈஸி தான். நானே இதை வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி கேக்கை வந்து 4 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி ஸ்லைட் கட் பண்ணி அதை அந்த ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு, அதே மாதிரி இந்த சைடில் சின்ன துண்டை கட் பண்ணி இந்த சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான ஒரு ஹார்ட்டின் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து லைட்டாக வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் நான் மார்னிங் வந்து செட் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா விடிய காலம் எழுந்திரிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு 1 o'clock கொடுக்கணும் அப்படிங்கிறனால எனக்கு வந்து சமையல் ஒர்க்கும் இருக்குது. காலையில் நம்ம மார்னிங் வந்து மண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்தது. அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்பீடாக வந்து க்ரம் கோட் மட்டும் கொடுத்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கிற டைமில் நான் கொஞ்சம் வந்து சமையல் ஒர்க்கை வந்து முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து கேக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த டார்க் ஃபேண்டாஸ்டி பிஸ்கெட்டோட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸை வந்து அளவு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா அதாவது 3 லேயராக நம்ம கேக் ஸ்பாஞ்சு வச்சுருப்போம். நான் வந்து 2 லேயர் மட்டும் கட் பண்ணிட்டேன். எனக்கு அதே போதுமானதாக இருந்தது. 3வது லேயர் வந்து கட் பண்ணலை. ஒரு லேயர் மட்டும் 1.5 லேயர் கிட்ட கட் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. க்ரீம் எடுத்து அதாவது ஒரு லேயர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னொரு லேயரில் க்ரீம் மட்டும் எடுத்தேன். ஸ்பாஞ்சு அதிலே இருந்தது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் எனக்கு வந்து அந்த சைஸ் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் ஒரு தடவை கேக்கில் வச்சு செக் பண்ணி பார்க்க ரொம்பவே சூப்பராக அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று போல் வந்துச்சு. சரி ஓகேன்னு திருப்பி அதை வெளியில் எடுத்து நம்ம பழைய மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபோட்டோஸ் உள்ளேருந்து வரணும் அப்படிங்கிறத வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சுருந்தேன். அவங்க நார்மலாக ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கேன்னு எடுக்கும்போது அதுலேருந்து வரிசையாக ஃபோட்டோஸ் வர்ற மாதிரி இதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஐசிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐசிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சாச்சு. ஐசிங் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் என்ன டிசைன் பண்ணணுமே தெரில. நான் ஃபஸ்ட்டு பண்ண கேக்கில் அந்த ஃபாண்டன்ட்டில் வந்து ஹார்ட்டின்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எதுவுமே வந்து இப்போ எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து நல்லாயிருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறனால அது எதுவுமே நான் இப்போ யூஸ் பண்ணல. இதில் புதுசாக வேறு டிசைன் வந்து யோசித்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆனால் என்ன டிசைன்னு நான் இது வரைக்கும் சூஸ் பண்ணவே இல்லை. சும்மா ஹார்ட்டின் ஷேப்பில் ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு திடீர்னு யோசனை வந்துச்சு, நம்ம சாக்லேட் கனாஷ் வச்சு நம்ம வந்து மேலே சும்மா இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டார் நாசில் வச்சு இப்படி பண்ணலாம் டிசைன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதாவது கோல்டு பால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதான் ஆட் பண்ணேன். கீழே வந்து நான் டிசைன் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன்.
இந்த மாதிரி கூராக இருக்க நாசில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் தான் வந்து துருவி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஃபஸ்ட்டே வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணேன், சாக்லேட்லாம் துருவிட்டு அந்த டிசைன் எல்லாமே நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த டிசைன் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து நான் வந்து அதே டிசைனும் கொடுத்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணி எடுத்துட்டேன். இது நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து யோசித்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது 2 வேலையாக ஆயிருக்காது. ஸோ கேக்கோட ஃபைனல் லுக் டிசைன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. இதோட ஃபைனல் ஃபோட்டோஸ் வந்து நான் எடுக்கலை. ஸோ இதை ஹாப்பி பர்த்டே பாப்பா வந்து பிரிண்டிங் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கடைசியில் வந்து இந்த பலூன் இருக்கு இல்லையா, இதான் என்னை நல்லா சொதப்பி விட்டுருச்சு. யூடியூப் பார்த்து தான் பண்ணினேன். கடைசி நேரத்தில் கஸ்டமர் டெலிவரி எடுக்க வரும்போது கடன் கார்லன் பண்ணி சுற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. இது நம்ம ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தாலே இந்த கேக் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக்குக்கு பதிலாக நம்ம இப்போ பண்ண கேக் உள்ளே இருக்கும். அந்த ஹாப்பி பர்த்டே பாப்பா அப்படிங்கிறது சென்டரில் இருக்கும். பலூன்ஸ் வந்து மேலே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக், இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.